காய்களை வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு ஒரு வடிவான பூ கொண்டு பின்ன போறேன். அது பூட் பேண்டுகள் கிளிப்புகளுக்கு கொழுவலாம், வேற வேற சட்டைகள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு 2 மில்லிமீட்டர் கம்பியும் ரோஸ் கலர்ல நூல் எடுத்து வச்சுக்கணும். இது 4 to 6 தடிப்புள்ள நூல். இப்போ என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நிறைய பூக்கள் பின்னுற வீடியோ, சட்டைகள் பின்னுற வீடியோக்கள் போட்டு வச்சுக்கேன். இப்போ என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். வளமைக்காகம் போல முடிச்சு போட்டுட்டு 70 செயின் பின்ன போகணும். 1 2 3 4 5 6 இப்படி 70 செயின் பின்ன போகிறேன். 70 செயின் பின்னிட்டு ரெண்டாவது செயினுக்குள்ள 1 சிங்கிள் க்ரோஸு பின்னி தொடங்க போகிறோம். அதே மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் அப்படியே 70 செயினுக்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஸு பின்னணும். இதில் இருக்குது பின்னல் வகுப்புன்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் என்னென்ன சிங்கிள் க்ரோஸு, டபுள் க்ரோஸு, ஹாஃப் டபுள் க்ரோஸு, ட்ரிபிள் க்ரோஸு பின்றது என்னென்னலாம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். நிறைய வீடியோக்கள் பின்னின வீடியோக்கள் என்னுடைய சேனலில் இருக்குது. பின்னல் வீடியோக்கள் இப்படியே ஃபுல்லாக 70 செயினுக்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஸை பின்னணும். அப்போ 70க்குள்ளேயும் 1 சிங்கிள் க்ரோஸை ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து 3 செயின் பின்னணும். 1 10 ரொம்ப ரொம்ப ஈஸி இது பின்னுற. 3 செயின் பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு பக்கத்து இதுக்குள்ள இது 3 செயின் இதுக்குள்ள பக்கத்தில் சிங்கிள் க்ரோஸ் வைக்கல 1 டபுள் க்ரோஸே பின்னவும். பின்னிட்டு 1 2 3 செயின் பின்னி இந்த ரெண்டுக்கும் இடையில 3 செயினுக்கும் டபுள் க்ரோஸைக்கும் இடையில கொடுத்து இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னவும். பின்னிட்டு இப்படி டிரெக்டாக பக்கத்து இதுக்குள்ள அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஸையும் பக்கத்து இதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸு பின்னிட்டு அப்புறம் 1 2 3 3 செயின் பின்னிட்டு இந்த 2 டபுள் க்ரோஸைக்கு இடையில கொடுத்து இப்படி சிங்கிள் க்ரோஸை பின்னவும். திருப்ப இப்படி எடுத்து பக்கத்து இதுக்குள்ள 1 டபுள் க்ரோஸு. சரி, இப்படியே எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி இந்த லைன் ஃபுல்லாக இதே பேட்டர்ன்லேயே தொடர்ந்து பின்ன போகிறோம். டபுள் க்ரோஸு 3 செயின் இதுக்குள்ள 2 டபுள் அந்த இடையில ஸ்லிப் ஸ்டிச் பிறகு டபுள் க்ரோஸு 3 செயின் முதல் பின்னின டபுள் க்ரோஸ் வைக்கும் அதுக்கு இடையில ஸ்லிப் ஸ்டிச். இப்படியே இந்த லைன் ஃபுல்லாக இதே மெதட்லேயே இதே பேட்டர்னையே அப்படியே ஃபுல்லாக பின்னி இஞ்சான பின்னி முடிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசைனை இப்போ பின்னி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக பின்னிட்டேன். இப்படியே ஃபுல்லாக கடைசியாகவும் 3 செயின் பின்னி இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பின்னி வச்சுக்கேன். இப்போ இதை இழுத்து டைட் பண்ணி போட்டு இப்போ இந்த பக்கத்தில் இருந்து இப்படி சமனா பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து சுற்றி கொண்டு வரப்போம்.
இது வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீட்டுக்கு வேணுமா இதை விட பெரிய நீட்டாகவும் நீட்டுக்குன்னா இப்போ 70 செயினுக்கு பதிலாக 80 செயின் அப்படி நீங்கள் பெரிய பெரிய அப்படி அடுக்கடுக்க வரக்கூடிய மாதிரி நீங்கள் பின்னலாம், குட்டியாகவும் பின்னலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி சுற்றி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பூ டிசைனுக்கு வந்துடுது. இப்போ இதை ஊசியால் பின்பக்கத்தை தைச்சிட்டு நடுவில் ஒரு முத்து வைக்கப்படும். அப்போ வந்து என்னட்ட ஊசி இருக்கிற நாடி நான் ஊசியில் நூலை கொழுவி இப்படியே இதுக்குள்ளால கொழுவி சரி இப்படி தைக்கப்படும். இது கலராத மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்படி அதே நேரம் நார்மல் தையல் ஊசி நூல் அதே கலரில் இருந்தாலும் நீங்கள் அப்படி தைக்கலாம். இப்போ டைட்டாக நீங்கள் தைச்சி போட்டு எப்படி தைச்சா கலராதோ அப்படி தையுங்க. இப்போ தைச்சிட்டு இந்த ஊசியை இதுக்கால கொழுவி நடுவுக்கு இப்படி நூலை எடுத்துட்டு இந்த முத்தை வந்து இதில் கொழுவி தைக்க போகிறேன். இப்போ வந்து முத்தை இப்படி கொழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளால குத்தி தைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான பூ ரெடி. இனி இதை வந்து நீங்கள் பூல் பேண்ட்லேயோ அல்லது கிளிப்லேயோ என்னத்துலேயோ தைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான பூ ரெடி. இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலில் நிறைய பின்னல் வீடியோக்கள் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பின்னுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ஸில் போடுங்க ஏதாவது பின்னணுமெண்டா. பாய் பாய்.